இடைநிலை சாதிகளோட அட்டகாசத்தை, அட்டூழியத்தை, மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவது தான் திராவிட மாடல் ஆட்சியோட முதன்மை குறிக்கோளாக இருக்கிறது. மிக கடுமையான கண்டனங்களை நீதிபதி தெரிவிக்கிறார். நீங்க எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிங்க அப்படின்னு 70,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. 70,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச மக்கள் உங்களை கட்ட பஞ்சாயத்து பண்ண தான் அனுப்புனாங்களா? போலீஸ் ரொம்ப தீவிரமாக தேடி இருக்காங்க. அப்போ போலீஸ் கார்லேயே ஒரு ஏடிஜிபி கார்லேயே கடத்துனாங்கன்னா தேட மாட்டாங்கன்னு தான் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. எனக்கு தெரிந்த தமிழக வரலாறுல முதன்முறையாக ஒரு ஏடிஜிபி ஆட்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்படுகிறார். அதுவும் சொந்த மாநில காவல்துறை அலுவலர். இப்போ ஸ்டாலின் கலப்பு திருமணங்களுக்கு எதிரான காவல்துறையோட போக்கு என்பதும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறத தவிர ரெஜிஸ்ட்ராருக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஆனால் அன்டிக்ளேர்டு, அன்ரிட்டனாக எழுதப்படாத ஒரு விதியாக கட்ட பஞ்சாயத்து மாதிரி நடக்குது. சாதிய பிடிமான தமிழ்நாட்டில் பொது வாழ்க்கையில், அரசு நிர்வாகத்தில் ரொம்ப அதிகமாக போக ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான போக்கு. ஒரு கட்சியோட அலுவலகத்தை உடைக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் அங்கே இருக்கக்கூடிய சாதியவாதிகளுக்கு வருதுன்னா போலீஸோட சப்போர்ட் இல்லாமல் வராது. கலப்பு திருமணங்களோட எண்ணிக்கை தமிழகத்தில் குறைந்து வருகிறதுன்னு ஒரு புள்ளி வரும் சொல்லுது. இதை விட ஒரு வெக்கக்கேடான விஷயம் எதுவுமே இருக்குது. என்ன திராவிட மாடல் ஆணும் பெண்ணும் பெற்றவங்க முன்னிலையில் சம்மதத்தோட பண்ணுறதுக்கு பேர் அது கல்யாணம் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்கள் இன்னும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் முன்னிலையிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டோட ஒரு எம்எல்ஏக்கு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கு. குறிப்பாக ஒரு பெரிய ஒரு கட்சியோட தலைவர் அவர் மட்டும் இல்லாமல் ஒரு ஏடிஜிபிக்குமே பார்த்தீங்கன்னா கைது வாரண்ட் பிறப்பிச்சு கைதுமே பண்ணியிருக்காங்க. ஒரு காதல் தொடர்பான ஒரு விஷயத்துல தொடர்ச்சியான இந்த சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சே வருதுன்ற ஒரு பார்வை இருக்கு. ஆமா, இப்போ இந்த எம்எல்ஏ ஒரு பூவி ஜெகன்மூர்த்தியா அவர் பேரு. ஆமா, புரட்சி பாரதம் கட்சியோட அதிமுக கூட்டணியில் நின்று ஏடிஎம்கே சிம்பல்ல ஜெயிச்சார். ஆமா, கேவி குப்பத்துல எம்எல்ஏ. அவர் ஒரு காதல் ஜோடி, கலப்பு மனம், சாதி 2 பேர் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வழக்கம் போல் அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து ப்ரெஷர் பண்ணி அந்த பையனை தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த பையனுக்கு இப்போலாம் அந்த பையனோட தம்பி, அவன் ஒரு ஜுவனைல் 17 வயசு சிறுவன், அவனை கடத்திடுறாங்க. கடத்திட்டு அப்புறம் கொண்டு வந்து வீட்லேயே போட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அதிர்ஷ்டமாக அந்த பையனுக்கு எதுவும் ஆகுவாங்க. இதில் கொடுமை என்னென்னா இந்த காரியத்தை செஞ்சது ஏடிஜிபி, தமிழ்நாடு ஆயுதப்படை ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி, கர்நாடகத்தை சேர்ந்தவர், தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர், அடுத்த ஆண்டு ஓய்வு பெற இருக்கிறார், ஜெயராம். அவருடைய காரில் தான் இந்த கடத்தல் நடந்திருக்கு. ஏன்னா பூவி ஜெகன்மூர்த்தியும் ஜெயராமும் நண்பர்கள். அவருடைய காரில் அவருடைய ஓட்டுநரும் ஒரு எஸ்ஐ ஒருத்தரும் அவர் ஏடிஜிபி அனுப்பின எஸ்ஐன்னு இதை செஞ்சாங்கன்னு தமிழக காவல்துறையே நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கும். அதாவது ஜெகன்மூர்த்தியை கைது பண்ணுறதுக்கு 2 நாளாக போலீஸ் ட்ரை பண்ணும்போது அவர் மாட்டில் அங்கே ஒரு 1000 பேர் மேலே திரண்டு நிற்கிறாங்க. இது ஒரு பெரிய சிக்கல் ஆகுது. முன்ஜாமீன் கேட்டு அவர் கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டில் எல்லா விஷயத்தையும் காவல்துறை சொல்லுது. ஜெகன்மூர்த்தி மட்டும் இல்லை, ஏடிஜிபி ஜெயராமனும் இதில் இன்வால்வ் என்னன்னா, நேற்று காலையில் இது வந்தோன்னா மதியம் 2:30 மணிக்குள்ளே 2 பேரும் அப்பீர் ஆகணும், இல்லைன்னா அரெஸ்ட் வாரண்ட் போடுவேன்னு ஜட்ஜு வேல்முருகன் சொல்லியிருக்காரு. மத்தியானம் அப்பீர் ஆகும்போது மிக கடுமையான கண்டனங்களை நீதிபதி தெரிவிக்கிறார். நீங்க எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிங்க அப்படின்னு 70,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. 70,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச மக்கள் உங்களை கட்ட பஞ்சாயத்து பண்ண தான் அனுப்புனாங்களா? இல்லை நான் இதை பண்ணவே இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு. ஆனால் காவல்துறை சார்பாக அவர் மகனை, அந்த சின்ன பையனை கடத்திட்டு போனது இவரோட ஆட்கள் தான். அந்த பொண்ணு வீட்டில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. எவிடன்ஸ் இருக்குது அதுக்கு. ஏன்னா இந்த சின்ன பையனை அவங்க பூவை ஜெகனோட ஆளுங்க கொண்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சு பார்த்து பேசினது எல்லாமே எவிடன்ஸாக இருக்குன்னு இருக்காங்க. அடுத்ததாக தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த காரு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரு ஏடிஜிபி காருன்னா போலீஸ் சர்ச் பண்ணாது. ஏன்னா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அம்மா, அதனால போலீஸ் ரொம்ப தீவிரமாக தேடி இருக்காங்க. அப்போ போலீஸ் கார்லேயே ஒரு ஏடிஜிபி கார்லேயே கடத்துனாங்கன்னா தேட மாட்டாங்கன்ட்டு தான் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. அந்த ஏடிஜிபி அதில் இன்வால்வ்ன்றதுக்கான ஆதாரங்களை போலீஸே சொல்லுது. திருவேலங்காடு போலீஸ், திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதில் பூவி ஜெகன்மூர்த்தி மட்டும் இல்லை, ஏடிஜிபி இன்வால்வ்டுன்னு வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழக வரலாறுல முதன்முறையாக ஒரு ஏடிஜிபி ஆட்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்படுகிறார். அதுவும்
சொந்த மாநில காவல்துறையாலேயே. இப்போ வழக்கு சிபிஐக்கு போய் வேற ஏஜென்சி கைது பண்ணுச்சுன்னா அது ஓகே. தமிழக காவல்துறை ஏடிஜிபி ஆட்கடத்தலில் ஈடுபட்டாருன்னு தமிழக காவல்துறையோட வழக்கறிஞரே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சு, அது அப்படின்னா சீரியஸ் மேட்டர் அது. ஆனால் ஏன் வழக்கமாக அப்படி செய்ய மாட்டாங்க. என்ன தப்பு பண்ணாலும் ஒரு போலீஸ்காரன் காப்பாற்றாம பார்ப்பாருன்னா, நிச்சயமா அது ஒரு ஏடிஜிபி ஆஃபீஸர் போது அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள காப்பாற்ற தான் டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணுவாங்க. ராஜேஷ் தாஸ் விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ராஜேஷ் தாஸ் விஷயமாகணும் சரி, ரீசெண்டாக அந்த மகேஷ் குமார் ஐபிஎஸ் விஷயமாகணும் சரி, இப்போ வாப்பனா போட்டு கொடுத்துருக்காங்க அவங்களே. உடனே நேற்று அங்கே யூனிஃபார்மில் வந்தவரை யூனிஃபார்மை கைட்ட வச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு காலையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவரை சஸ்பென்ஷனில் போட்டுடுச்சு. கைது பண்ண சஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். வெட்கக்கேடானது. இதில் விஷயம் வந்து பூவே ஜெகன்மூர்த்தியோ இந்த கேஸில் ஜெயராமனோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்வால்வ்டு இல்லையான்றது நீதிமன்றம் முடிவு செய்யும். போலீஸ் சொல்லுது அவங்க இன்வால்வ்டுன்னு சொல்லுது. பிரச்சனை வந்து பை அண்ட் லார்ஜ் நம்ம ஓவராலாக பார்க்கணும். தமிழ்நாட்டில் காதல் திருமணங்களுக்கு, கலப்பு திருமணங்களுக்கு எதிரான போக்கு கடந்த 10 ஆண்டுகளாகவே, குறிப்பாக எடப்பாடி பீரியட்லேருந்து அதுவும் இப்போ ஸ்டாலின் வந்த பிறகு இன்னும் அதிகமாக கலப்பு திருமணங்களுக்கு எதிரான காவல்துறையோட போக்கு என்பதும் ரெஜிஸ்ட்ரார் பதிவாளர்களுடைய போக்கு என்பதும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. முதலாம் காதல் திருமணங்களை கலப்பு திருமணம் ஜோடி பண்ணிக்கிறாங்க. 21 வயசு பொண்ணுக்கு, பையன் 21, பொண்ணு 18னா அந்த நோட்டீஸை போர்டில் போடுவாங்க. 2 வாரம் பொறுத்து டைம் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க, ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. 2 வாரம் பொறுத்து போனீங்கன்னா 2 பேரும் 2 சாட்சியை கூட்டும் போனால் கையெழுத்து போட்டு திருமணம் சாலனைஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. இப்போல்லாம் வந்து பொண்ணோட எழுதப்படாத விதி பொண்ணோட அப்பா வரணும், பையனோட அப்பா வரணும். அப்படிலாம் சட்டத்தில் இடமே கிடையாது. பையன் மேஜர், பொண்ணு மேஜர்னா 2 சாட்சி இருந்ததுன்னா அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறத தவிர ரெஜிஸ்ட்ராருக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஆனால் அன்டிக்ளேர்டு, அன்ரிட்டனாக எழுதப்படாத ஒரு விதியா கட்ட பஞ்சாயத்து மாதிரி நடக்குது. தீர்த்து சொல்லிடுறாங்க, டாக்குமெண்ட்ஸ் வாங்க மாட்டேன்றாங்க, எதுவுமே பண்ண மாட்டேன், டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ண மாட்டேன்றான். அது இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணுவானுங்க, தகவலையும் அங்கே எட்ட விட்டுருவானுங்க. இதை மாரி போலீஸுக்கு போனால் போலீஸ் வந்து அந்த ஸ்டேஷனில் வேற விளையாட்டு விளையாடுவாங்க எல்லாருமே. அதாவது இதில் கொடுமை என்னன்னா, கூட்டு போய் கன்வின்ஸ் பண்றாங்க. போலீஸ் வந்து சைக்காலஜிக்கலா வந்து காதல் திருமணங்களுக்கு எதிராக கன்வின்ஸ் பண்றது. அதாவது வந்து உங்க அப்பா அம்மா சொல்றவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இது போலீஸோட வேலை கிடையாது. எத்தனையோ வழக்குகளில் உச்சநீதிமன்றம் தெளிவாக பேசியிருக்கு. பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமண வயது வந்துடுச்சுன்னா அவங்க கூப்பிட்டு முறையாக ஒரே ஒரு தடவை விசாரணை பண்ணணும். அதில் உறுதியாக இருக்காங்கன்னா வீட்டுக்கு அனுப்புறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர உனக்கு வேற வேலையே கிடையாது. ரெஜிஸ்ட்ராருக்கும் போலீஸுக்குமான உத்தரவு இதுதான். நீ அன்டிக்ளேர்டா இந்த காரியத்தை பண்றது என்னன்னா, சாதிய பிடிமான தமிழ்நாட்டில் பொது வாழ்க்கையில, அரசு நிர்வாகத்துல, காவல்துறையில, திருமண பதிவு மையங்கள்ல, ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸர்ஸ்ல, பதிவாளர் அலுவலகங்கள்ல ரொம்ப அதிகமாக போக ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான போக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா காதல் திருமணங்களுக்கு எதிராக வந்து கட்டமைப்பு ரீதியாக வந்து எல்லா ஜாதிகாரனும் ஒன்று சேர்ந்துடுறான். அதுவும் இது எல்லாமே தலித்துகளுக்கு எதிராக தான் நடக்குது. இளவரசன் திவ்யா தொடங்கி இப்போ வரைக்கும் நடக்கிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ இளவரசன் திவ்யா 2013 நடந்தது. அதன் பிறகு இப்ப பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு சிபிஎம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து காதல் திருமணங்களை நடத்தி வைக்கிறாங்க. ரொம்ப முற்போக்கான காரியங்களை அவங்க பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு மேல திருநெல்வேலியில ஒரு கலப்பு திருமணம் பண்ண ஜோடியை கட்சி ஆஃபீஸ் அடிச்சு உடைச்சாங்க. 2 வருஷம் இருக்கும், போன வருஷம். ஒரு வருஷத்துக்கு முன்னால, கரெக்டா ஒரு வருஷத்துக்கு மேல, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு நடந்தது. கட்சி ஆஃபீஸ் அடிச்சு உடைச்சாங்க. ஒரு கட்சியோட அலுவலகத்தை உடைக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் அங்க இருக்கக்கூடிய சாதியவாதிகளுக்கு வருதுன்னா போலீஸோட சப்போர்ட் இல்லாம வராது. அதுவும் ஆளுங்கட்சி கூட்டணி கட்சியா இருக்கிற ஒரு கட்சியோட அலுவலகத்தை, திமுகவோட கூட்டணி கட்சி அலுவலகத்தை உடைக்கிற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய சமூக விரோதிகளுக்கு, சாதியவாதிகளுக்கு, சாதிய சக்திகளுக்கு தைரியம் வருதுன்னா அப்ப காவல்துறை எந்த அளவுக்கு கட்டமைப்பு ரீதியா உதவிகரமா இருக்கு. காவல்துறை பல இடங்களுக்கு இதுக்கு துணை போகுது. பல இடங்கள்ல மெஜாரிட்டி எந்த ஜாதி இருக்காங்களோ அவங்க அந்த சார்ந்த ஆய்வாளர்களும் சார்பு ஆய்வாளர்களும் போடப்படுறாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்கு காவல்துறை மேலே. அது பெரிய விஷயங்க. அது அந்த மாதிரி போட்டாதான் சில நேரங்களில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முடியும். ஆனால் அதுல தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். சில இடங்கள்ல வந்து டென்ஷன் அதிகமா இருக்கு, குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் போட்டாதான் சமாளிக்க முடியும்னா போடலாம், தப்பு இல்லை. பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை வந்து சட்டப்படி வாழணுமா, இஷ்டப்படி வாழணுமா. 21 வயதான ஆணும் 18 வயதான பெண்ணும் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது அவருடைய உரிமை. இதுல எவருக்கும் தலையிட அதிகாரம் கிடையாது. பெற்றவங்களுக்கோ கூட இருந்தவங்களுக்கோ வளர்த்தவன் சொல்றவங்களுக்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இது சட்டத்தின் மாட்சிமை. சாதிய கட்டமைப்பு உடையணும்னா இதுதான் முதல் படி. இதை உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகள்ல வலியுறுத்தி இருக்கு. இன்னைக்கு ஆனா கட்ட பஞ்சாயத்து வந்து ரொம்ப சாதாரணமா, சர்வசாதாரணமா நடக்குது. இது ரொம்ப வெக்கக்கேடான விஷயம். திராவிட மாடல் ஆட்சியில கலப்பு திருமணங்களோட எண்ணிக்கை தமிழகத்துல குறைந்து வருகிறதுன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. நீங்க தான் சொன்னீங்க என்கிட்ட. அது உண்மையா இருக்கும் பட்சத்துல இதை விட ஒரு வெக்கக்கேடான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. என்ன திராவிட மாடல்? திராவிட மாடல்
கலப்பு திருமணத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதுதான் உண்மையான ஒரு முற்போக்கு சமுதாயம் அமைவதற்கான முதல் படி. இப்ப சேகர் பாபு, உதயநிதியோ வந்து பல பேர் 100 ஜோடிகளுக்கு திருமணம், 300 ஜோடிகளுக்கு திருமணம் பண்ணிருக்கு. அதுல எத்தனை திருமணம் கலப்பு திருமணம்? கிடையவே கிடையாது. எல்லாம் அந்தந்த ஜாதி தான். பெரும்பாலும் கலப்பு திருமணங்களுக்கு ரொம்ப சுலபமான சட்ட வழிமுறைகளை உறுதிப்படுத்துவதுதான் ஒரு முற்போக்கான அரசுக்கான முதல் வேலை. திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலப்பு திருமணங்களுக்கு எவ்வளவு கட்டையை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கட்டையை கொடுத்துட்டு சாதிய கட்டமைப்பை தூக்கி பிடிக்கிறது தான் உங்களுடைய நடைமுறை வழக்கமாக இருக்கிறது. இது திமுக வெட்கி தலைகுனியினதுல எத்தனை இடங்கள்ல திமுக அமைச்சர்களோ, திமுக முன்னணியினரோ, மாவட்ட செயலாளர்களோ, பிரதிநிதிகளோ கலப்பு திருமணங்களுக்கு ஆதரவா இருந்திருக்காங்க. சாதி பேரை சொல்லி திட்டினாட்டு தானே திமுக உறுப்பினர்களே கைது செய்யப்படுறாங்க. நம்ம நேர்லயே பாக்குறோம்ல. பல இடங்கள்ல துணைத் தலைவர் தான் கொடியேற்ற, தலைவர் கொடியேற்ற விட மாட்டேன்றாங்க இல்லைல்ல. ஆகவே நேற்றைய அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பூவை ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராம் விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இட்ஸ் அ டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். இது ஒரு பிரச்சனை, ஒரு பனிமலையோட ஒரு முனை. இது டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். தமிழ்நாடு பூரா சாதி மறுப்பு திருமணங்கள், கலப்பு திருமணங்கள் குறைந்து கொண்டு வருகின்றன. அதற்கு எதிரான போக்கு அதிகரிக்கிறது காவல்துறையிலையும் அரசு நிர்வாகத்திலையும். திராவிட மாடல் ஆட்சியில கலப்பு திருமணங்கள் குறைந்து வருவது என்பது மிக 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 ஆபத்தான ஒரு போக்கு. அது என்ன திராவிட மாடல்? அப்ப அடிப்படையான விஷயம் சாதி ஒழியணும்னா கலப்பு திருமணங்கள் தான் முதல் படி. சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டு எந்த வைதிக சடங்கு இல்லைன்னா அது திருமணமா செல்லுபடி ஆகும்னு அண்ணா அவர்கள் கொண்டு வந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானம் இருக்கு. அந்த கொஸ்டினா வேற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல வைக்கிறீங்க. ஆனா நடைமுறையில் என்ன பண்றீங்க? அண்ணாவோட மிகப்பெரிய கொடை என்ன? மேற்கு வங்கத்துல கூட கிடையாது. கம்யூனிஸ்டுகள் 34 ஆண்ட மேற்கு வங்கத்துல கூட செய்யாத புரட்சி அண்ணா செஞ்சார். அவர் குறைந்த காலம் தான் சிஎம் இருந்தார், 2 வருஷம். தமிழ்நாடுன்னு பெயர் மாத்தினாரு. தமிழ் மொழிக்கான தன்னுரிமை. 3வது சுயமரியாதை திருமணங்களுக்கான சட்ட அங்கீகாரம். சுயமரியாதை திருமணங்களுக்கான சட்ட அங்கீகாரம் என்பது காதல் திருமணங்களுக்கான சட்ட அங்கீகாரம்னு தான் நீங்க எடுத்துக்கணும். ஆணும் பெண்ணும் பெற்றவங்க முன்னிலையில சம்மதத்தோட பண்றதுக்கு பேரு அது கல்யாணம் கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா அது கல்யாணம் தான். ஆனா உண்மையான கல்யாணம்ன்றது ஆணும் பெண்ணும் விரும்பி செய்து கொள்வது. அவங்களோட மனப்பொருத்தம் சம்பந்தப்பட்டது. சட்டம் அதுதான் அனுமதிக்குது. நீ அப்ப அந்த திருமணங்களுக்கான அந்த சட்ட அங்கீகாரத்தையும் அந்த திருமணங்கள் சாலமனைஸ் ஆகுறதையும் வந்து மிக கடினமான ஒரு பாதையா மாத்தி வச்சிருக்கீங்கன்னா அப்ப அது என்ன திராவிட மாடல் ஆட்சி? இடைநிலை சாதிகளோட அட்டகாசத்தை, அட்டூழியத்தை, மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட முதன்மை குறிக்கோளாக இருக்கிறது. இது கட்டமைப்பு ரீதியா தலித்துகளுக்கு எதிரான ஒரு போக்கு. இது திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை, அருட்கொடைன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது இடைநிலை சாதிகளோட அட்டகாசத்தை, அட்டூழியத்தை நிலைநிறுத்துவது, அதை நல்லா வந்து என்கரேஜ் பண்றது, தலித்துகளுக்கு எதிரான போக்கை வந்து கூடிய வரைக்கும் எவ்வளவு தூரம் அதிகரிக்க முடியுமோ அதிகரிக்கிறது, தெரிஞ்சோ தெரியாமலோ. இதுல பின்னுக்கு தள்ளப்படுபவர்கள் இடைநிலை சாதிகளை சார்ந்தவர்கள் தான், இருந்துட்டு போட்டுன்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கோகுல்ராஜ் கொலை வழக்குல கைதாகி தண்டிக்கப்பட்ட குற்றவாளியான யுவராஜ் வெளில வராரு. அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்குது. அந்த ஒரு விஷயத்தை அப்படியே வந்து அரசு வந்து சாதாரணமா கடந்து போகுது. அவருக்கு எப்படி பரோல், ஆன் வாட் பேசிஸ் பரோல் கொடுத்தாங்கன்ற விஷயங்கள் எல்லாமே பரோல வந்து தடுக்க முடியாதுங்க. ஒரு 10 வருஷமா என்னமோ அது கிட்டத்தட்ட 10 வருஷமா இருக்க கேஸ். அது பரோல் எல்லாம் தடுக்க முடியாது. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அதாவது பரோல் கொடுக்கறது ஒரு மனிதனான ஒரு கைதியோட அடிப்படை உரிமை. பட் அதுக்கு கொடுக்கப்படுகிற வரவேற்பு இருக்குல்ல, அப்ப சமூகம் எங்க நிக்குது? முழுக்க முழுக்க அரசாங்கமோ அல்லது ஒரு கட்சி, நீங்க ஆளுங்கட்சினால திமுகவோ தான் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சாதிய கொடுமைகளுக்கு காரணம் என்று நான் சொல்லவில்லை. நிச்சயமாக சொல்லவில்லை. இது 1000 ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு போக்கு. ஒரு கட்சியோ ஒரு அரசை நான் குறை சொல்ல மாட்டேன். திமுகவையோ அரசையோ கண்டிப்பாக அதை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் ஆட்சியாளர்கள் என்கின்ற முறையில் கலப்பு திருமணங்களுக்கு, காதல் திருமணங்களுக்கு, சாதி மறுப்பு திருமணங்களுக்கு பாதையை ரொம்ப தெளிவானதாகவும் இலகுவானதாகவும் மாற்றிக் கொடுப்பது தான் ஆட்சியாளர்களோட வேலை. சட்டமும் அதுதான் சொல்லுது. ஆனா நடைமுறையில நீங்கள் அதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் காதல் ஜோடிகளுக்கு எதிரான போக்கை பெற்றோர்கள் எடுக்கும்போது அதை ஆதரிப்பதும், ஆதிக்க சாதிகளுடைய மேலாதிக்கத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ வளர்த்தெடுப்பதும், அதற்கு ஆசீர்வாதம் கொடுப்பதும் இன்றைய நடைமுறையாக மாறி இருக்கிறது. இது திமுக வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். ஆனா எத்தனை மந்திரிங்க, திமுக முன்னணியினர் இன்னைக்கு வந்து சாதி மறுப்பு பேச்சு பேசுறாங்க, அல்லது சாதிகளுக்கு எதிராக பேசுறாங்க, அல்லது தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை கண்டிச்சு வாயை திறந்திருக்காங்க. ஆகவே திமுக திராவிட மாடல் அரசு என்பது சித்தாந்த ரீதியாக எப்படி வேண்டுமானாலும் அது பேசிக்கொண்டு போகட்டும்.
நடைமுறையில் அது கட்டமைப்பு ரீதியாக தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது என்பதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். இதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா கலப்பு திருமணங்களுக்கான எதிர்ப்பு என்பது நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், அது தலித் விடுதலைக்கான எதிர்ப்பு. எல்லா சுயசாதி பிரிவுமே தலித்துகளுக்கு எதிரானது. கலப்பு திருமணங்களுக்கான எதிர்ப்பும் அதை சட்ட ரீதியாக அங்கீகரிப்பதற்கு காலம் தாழ்த்துவதும் தலித்துகளுக்கு எதிரானது. இதை ஒரு ஸ்ட்ரக்சுரல் ஆட்டிடியூட்ல திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பது மிக 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 மோசமான வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு போக்கு என்றுதான் நான் பார்க்கிறேன். இதுல இன்னுமே வந்து பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாதிய கயிறுலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செங்கோட்டையன் கொடுத்துட்டாரு. நீதிபதி சந்திர கமிஷன் ஒன்று கொடுத்துருச்சு. ஆனா அதெல்லாம் ரொம்ப அப்படி கிடப்பிலே போட்டிருக்க மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பள்ளிகள்ல இருந்தே நம்ம அந்த சாதியெல்லாம் வந்து தூக்கி இருக்க வேண்டியது. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை ஏங்க பொது வெளியில ஸ்டாலின் கவர்மெண்ட் வைக்கல? 1000 கமிட்டியை போடுறீங்க, போடுறது பெருசு இல்லை. எத்தனை கமிட்டி ரிப்போர்ட்டை நீங்க அக்செப்ட் பண்ணீங்க? எத்தனை கமிட்டி ரிப்போர்ட்டை பொதுமக்கள் பார்வைக்கு வச்சீங்க? அதாவது பெருமைக்கு கமிட்டியை போட வேண்டியது, அதுக்கு பிறகு அது கொடுக்குற ரிப்போர்ட்டை தூக்கி கடப்புல போட வேண்டியது, இல்ல குப்பத்தொட்டில் போட வேண்டியது. சாதி பள்ளிகள்ல சாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு கமிட்டியை போடுறீங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட் என்ன ஆச்சு? அதை எத்தனை திரும்ப எனக்கு தெரிஞ்சு அது கமிட்டி ரிப்போர்ட் அவங்க வைக்கல இல்லையா, பொதுவெளியில வைக்கல. ஒரு சில இது மட்டும் தான் வெளியே இருந்துச்சு, அது கூட அன்அஃபிஷியலா லீக்டு. அதிகாரப்பூர்வமா அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் ஒரு கமிஷன் ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் ஏத்துக்கலாம், நிராகரிக்கலாம், ஓரளவு ஏத்துக்கலாம், ஓரளவு நிராகரிக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு அது ஆப்ஷன் இருக்கு. ஆனா எந்த முடிவும் பண்ணாம அந்த கமிட்டி ரிப்போர்ட் மேல நீ எப்படி உட்காந்துருப்ப? கவர்னர் உட்காந்துருக்க மாதிரி தான் இதுவும். கவர்னருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? கவர்னர் சித்தாந்த ரீதியா உட்காந்துருக்காரு, உங்களுக்கு என்ன கதை? அப்ப 1000 குழுவை போடுறது பெருசு கிடையாதுங்க. குழுவோட அறிக்கை அடிப்படையில் நீங்க என்ன செயல்பட்டீங்க? என்ன விளம்பரம் சந்திர கமிட்டிக்கு? கட்சியில என்னாச்சு? அது ஒண்ணுமே இல்லையா? பள்ளிகள்ல தலைவிரிச்சு ஆடுது ஜாதி கொடுமை. பள்ளிகள்ல கொடூரமான தாக்குதலுக்கான தலித் மாணவனை அந்த பள்ளியிலேயே படிக்க வைப்பதற்கு நான் எல்லா முயற்சியும் எடுப்பேன்னு சொல்லுவதற்கு திராணியற்ற கல்வித்துறை அமைச்சர் அந்த அந்த மாணவனுடைய படிப்பை வேற எந்த கல்வி நிலையத்திலும் உயர்கல்வி படிப்பதற்கு பள்ளி படிப்பை படிப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நீங்க யார் சார் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு? வெட்கமாக இல்லையா உங்களுக்கு? சாதி கொடுமை தலைவிரிச்சு ஆடுற பள்ளியில அந்த பையன் நல்லா படிக்கிற பையனை அந்த சாதி கொடுமையிலேருந்து மீட்டெடுத்து அவன் அங்கேயே படிக்கிறதுக்கான எல்லா உத்தரவாதத்தையும் நான் அளிக்கிறேன், அவனுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொல்ல வேண்டிய கல்வி அமைச்சர் அந்த மாணவனோட உயர்கல்வி அவரை எங்க படிக்க விரும்பினாலும் நான் ஏத்துக்கிறேன்றாரு பள்ளி படிப்பை. இதை விட ஒரு மோசடி வெட்கக்கேடு ஏதாவது இருக்க முடியுமா? அப்ப சிஸ்டமேட்டிக்கா ஸ்ட்ரக்சரலா கட்டமைப்பு ரீதியா நீங்கள் சாதிய உணர்வை சாதியை பள்ளிகள்ல ஊக்குவிக்கிறீர்கள். இது எதுக்கு அந்த கமிட்டி ரிப்போர்ட்? ஜஸ்டிஸ் சந்திர கமிட்டி எதுக்கு? அந்த கமிட்டி சந்திர நேரம் தான் வீணா போச்சு. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுத்து 10 மாசம் இருக்குமா? ஏன் அறிக்கை வெளியில? ஒரு பெரிய நீண்ட பார்லிமெண்ட் அசம்பிளி செஷன் முடிஞ்சிருக்கு. நாங்க ஏத்துக்கிட்டோம்னு சொல்லுங்க, இல்ல ஏத்துக்கலன்னு சொல்லுங்க, இல்ல சில ரெக்கமெண்டேஷன் ஏத்துக்கிட்டோம், சிலது ஏத்துக்கல. ஒரு அறிக்கை வைங்க, ஒரு டேபிள் பண்ணுங்க, ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்னு வாங்க. மாறா எதுவுமே பண்ணாம அந்த ரிப்போர்ட் மேல ஏன் கவர்மெண்ட் ஏறி உக்காந்துன்னு இருக்குது? அப்போ உங்க வேஷம் தானே இது? முற்போக்குன்னு நீங்க ஜாதி ஒழிப்பு, திராவிட மாடல் இதெல்லாம் வேஷம் தானே. அடிப்படையில சாதிய கட்டமைப்பை, குறிப்பா இடைநிலை சாதிகளோட வல்லாண்மையை, மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியா நீங்க பண்றீங்க. there is a method in the madness வாங்க. அண்ட் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா சுயசாதி பெருமையும், எல்லா இடைநிலை சாதிகளுடைய கட்டமைப்பு ரீதியிலான மேலாதிக்கமும் அவருடைய கொக்கரிப்பும் தலித்துகளுக்கு எதிரானது. இதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப இந்த காதல் விவகாரத்துல ஒரு எம்எல்ஏவும் ஒரு ஏடிஜிபியும் மாட்டியிருக்காங்க. அதுல ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான்றது லார்ஜர் பிக்சர்ல தமிழ்நாடு பூரா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சமூகம் பின்னோக்கி போகுது. காவல்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் காதல் விவகாரத்தில் ஈடுபடக்கூடிய ஜோடிகளுக்கு எவ்வளவு தூரம் குடைச்சல் கொடுக்குறீங்களோ குடைச்சல் கொடுக்குறீங்க. இது அடிப்படையில் எங்க போய் நிற்கும்? சாதிய கட்டமைப்பை வலுப்படுத்துறது தான் நிற்கும். இப்ப இதுல திராவிட மாடல் அரசுன்னு பேசிக்கிறதுல ஏதோ அர்த்தம் இருக்குதா? இது வெத்து கூக்குரல். இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க திராவிட மாடல்னு சொல்லி ஏமாத்துவீங்க? உங்களோட கோர் இஷ்யூ சமூக நீதி. சமூக நீதினா சாதியற்ற சமுதாயம். சாதியற்ற சமுதாயத்துக்கான அடிப்படையான ஒரு வேலை கலப்பு திருமணங்கள். ஆணும் பெண்ணும் 21-18னா
இந்த உலகமே எடுத்தாலும் ராணுவத்தை வச்சாலும் நீ கல்யாணத்தை பண்ணணுன்றதான் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புகள். இங்க கட்ட பஞ்சாயத்து பண்றது, தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பையனையும் பொண்ணையும் கேஜுவல் பண்றது, கவுன்சிலிங் கொடுக்கறது, அப்புறம் மிரட்டுறது, முடியலையே ஆளைய போட்டு தள்ளிடுறது, இதுதான் திராவிட மாடல். ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வந்து தலித் அமைப்புகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது பத்தி அதுக்கான தேவை இல்லை அப்படின்ற விஷயங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அதற்கான தேவை இருக்குன்றதை வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த் டெல்டும் டே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா அம்பேத்கரோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்து பேசினப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலம் தான் இது முதல்ல ஏற்றணும், அதுக்கப்புறமா அதை இந்தியா நம்ம கொண்டு போக முடியாத விஷயம் சொல்றோம். ஆனாலுமே எதுவுமே ஒரு இல்ல அதுல தெளிவா இருக்காங்க. முதலமைச்சர் தெளிவாவே சொல்றாரு, சாதி ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் தேவையில்லைன்றார். நீங்க சிபிஎம்லாம் வந்து ரொம்ப வலிமையா வலியுறுத்துறாங்க. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மூலமா அவங்க கடுமையா போராடிட்டு இருக்காங்க. எல்லாருமே கேக்குறாங்க. ஆனா முடியாது இந்த கவர்மெண்ட். நான் தான் சொல்லணுங்க, வரலாற்று ரீதியா திமுக இன்றைய ஸ்டாலின் அரசு இவர்கள் இடைநிலை சாதிகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதுவும் இந்த அரசு வந்த பிறகு அது இடைநிலை சாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சமூக நீதி என்கின்ற பெயரால் தலித்துகளுக்கு எதிரான போக்கை தமிழ்நாட்டில் நிர்வாக ரீதியிலும் சமூக ரீதியிலும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சி என்பது தெரிந்தோ தெரியாமலோ கட்டமைப்பு ரீதியாக அரசு இயந்திரம் தலித்துகளுக்கு எதிராக நிற்பதற்கு பேருதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. இவ்வளவு நேரம் உங்களை பொண்ணான தெரிந்து